எனக்கு தெரியாம என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் நானும் என்னோட ஹஸ்பண்டும் போன ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் ஆஃப்டர் மேரேஜ். அதுவும் இட்ஸ் ஃபார் தாய்லாந்து. என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த தாய்லாந்து சீரீஸ்ல நான் ஷேர் பண்ண போறேன். தாய்லாந்துல நாங்க எங்கெல்லாம் போனோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், என்ன ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம்னு எல்லாமே இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். இப்போ பார்க்கறது தாய்லாந்து சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் vlog. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நாங்க இருக்கிற பிளேஸ் நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சென்னையில இருந்து தான் டைரக்டா பேங்காக்கு இண்டிகோ ஃபிளைட் புக் பண்ணியிருந்தோம். ஃபிளைட் டிபார்ச்சர் டைம் எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 3:45. ஸோ நாங்க வீட்ல இருந்து அரௌண்ட் 12:15 கிளம்பி வந்துட்டோம் ஏர்போர்ட்க்கு. ஃபர்ஸ்ட் டே லக்கேஜ் எல்லாமே கொடுத்துட்டோம், செக்கிங்கும் முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தென் கரெக்டா 2:45 போர்டிங் கேட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அங்க இருந்து எங்களை பஸ்ல டைரக்டா ஃபிளைட் இருக்கிற பிளேஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. ஃபிளைட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மின்னல் அடிச்சுது. அது பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே செம்மையா மழை வர போகுதுன்னு நினைச்சேன். பட் லக்கிலி மழைலாம் எதுவும் வரல. வெளியவும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ஃபிளைட்டுக்குள்ள போனாலும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஃபைனலா எங்க சீட்டை தேடி நாங்க உட்காந்துட்டோம். இப்படிதான் எங்க தாய்லாந்து ஜேர்னி சென்னையில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி இந்த தாய்லாந்து ட்ரிப் போறோம்னு இந்த தாய்லாந்து ட்ரிப் போறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இது எனக்கு சர்ப்ரைஸா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் என் ஹஸ்பண்ட் இந்த ட்ரிப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கஸ்டமைஸ்டா பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த என்டையர் ட்ரிப்பை வியூ ஹாலிடே ட்ரிப் டிராவல் பார்ட்னரோட தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. சீரியஸா சொல்லணும்னா அவங்க எவ்ரிதிங் ஸ்மூத்தா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்டையர் ட்ரிப்ல பெருசா எந்த இஷ்யூஸ்மே இல்லை. ஹேஸ் பிளான் எல்லாமே பெர்ஃபெக்டா போச்சு. நாங்களும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல பட்ஜெட் ரேட் பத்தி டீடைல்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. பிகாஸ் டிராவல் காஸ்ட் டைம்க்கு சேஞ்ச் ஆகலாம். நான் இந்த டிராவல் பார்ட்னரோட டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கரண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ஒரு பிரைஸ் வேணும்னா அவங்க கிட்ட டைரக்டா நீங்க செக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெளியே அப்படியே பார்த்து அந்த பியூட்டிஃபுல்லான வியூவை ரசிச்சுட்டே இருந்தேன். தென் தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்து மறுபடியும் விண்டோ சைட் பார்த்தா அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஏதோ கிளவுட்ஸ் மேல பறக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி மார்னிங் அரௌண்ட் 9:05 பேங்காக் ரீச் ஆயிட்டோம். எனக்கு இந்த ஏர்போர்ட் நேம் கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஏர்போர்ட்டோட நேம் சுவர்ண பூமி ஏர்போர்ட். நாங்க லேண்ட் ஆனதும் இங்கதான். ஃபிளைட்டை விட்டு இறங்கின உடனே இங்க செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா போய் லக்கேஜுமே கலெக்ட் பண்ணிட்டோம். தென் ஏர்போர்ட்லயே நாங்க தாய்லாந்து சிம் வாங்கிட்டோம். 1 வீக்குக்கு 20 GB டேட்டா அண்ட் 125 minutes கால் அவைலபிளா இருந்துச்சு. அண்ட் ஹானஸ்டா அதுவே என்டையர் ட்ரிப்க்கு மோர் தென் எனஃபா இருந்துச்சு. பட் சேஃபர் சைடுக்கு மட்டும் நான் என்னோட பர்சனல் சிம்க்கு இன்டர்நேஷனல் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஏர்போர்ட்லயே நாங்க தாய்லாந்து சிம் வாங்கின மெயின் ரீசன் டக்குன்னு வெளியே போனா நாங்க டிராவல் பார்ட்னர் ரீச் அவுட் பண்ணணும் இல்ல கால் பண்ணணும். அதனால இங்க அவைலபிளா இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே நாங்க இங்க பிளான் பண்ணி வாங்கிட்டோம்.
எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ கார் வர வரைக்கும் இந்த ஏர்போர்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஏர்போர்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு, கிளீனா வச்சிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்த உடனே எங்களுக்காக கார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க அதுல ஏறிட்டோம். ஆக்சுவலா இது எங்களுக்கு 4 days ட்ரிப். ஃபர்ஸ்ட் 2 days பட்டாயால ஸ்டே பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் 2 days பேங்காக்ல ஸ்டே பண்ணுவோம். இப்படிதான் எங்க ஐட்டரியில நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் பட்டாயாக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஏர்போர்ட்ல இருந்து நாங்க பட்டாயால ஸ்டே பண்ண போற ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ரோட் ஜேர்னி பத்தி நான் சொல்லியே ஆகணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரோட் சைட்ல பார்த்துட்டே போனேன், நிறைய 7-Eleven ஸ்டோர்ஸ் இங்க இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு தாய்லாந்துல ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலுமே 7-Eleven ஸ்டோர்ஸ் இருக்கு அப்படின்றது. ஃபைனலி நாங்க புல்மன் பட்டாயா ஹோட்டல் ஜிக்கு ரீச் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு எங்களோட ஸ்டே இங்க தான் இருக்க போகுது. ஸோ இப்படிதான் நாங்க தாய்லாந்துக்கு வந்து ரீச் ஆனோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல பட்டாயால எங்க ஃபர்ஸ்ட் டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நாங்க எங்கெல்லாம் போனோன்றது பார்க்கலாம். ஸோ கைஸ், இனி என்னோட சேனல்ல தாய்லாந்து சீரீஸ் கண்டினியூஸா வரும். அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ், டெலிஷியஸ் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.